ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல குயிக் அண்ட் ஹெல்த்தியா லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் செஞ்சு தர மாதிரியான ஒரு வெஜிடபிள் டொமேட்டோ புலாவ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். டொமேட்டோ புலாவ் பண்றதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையும் போற வரைக்கும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல அடுத்ததா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பாதி கேப்சிகமே இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி ரொம்ப மைய வதங்க கூடாது, லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். காய்கறிகளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா எது வேணுமோ சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சாதத்துக்கு மசாலா ஃப்ளேவர் வரதுக்காக நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில நல்லா நைஸா பேஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பச்சையா சேர்க்கக்கூடாது, வேக வச்சுதான் சேர்க்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல 1 கப் அளவுக்கு வேக வச்ச பாஸ்மதி ரைஸை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பா ஹை ஃப்ளேம்லயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதம் ரொம்ப குலைவா வேகக்கூடாது, உதிரி உதிரியா இருக்கிற அளவுக்கு வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டுறலாம். இந்த டொமேட்டோ புலாவ் செய்யறது ரொம்பவே ஈஸி. நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா காய்கறிகளும் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த டொமேட்டோ புலாவ் கூட ரைத்தா வச்சுட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை உங்க வீட்லயே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.